த லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 8. இந்த கதை குமார் ஸ்டோரி சேனல் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. லியோ தன் பெற்றோருடன் பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள், உனக்கு எது விருப்பமோ அதை செய் லியோ என்று கவலையுடன் புன்னகைத்தனர். அதற்கு லியோ, கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா நான் இதுல வெற்றி பெறுவேன் என்று உறுதியளித்தான். பின்னர் அவனது தாயும் தந்தையும் தம்பியுடன் வெளியே காற்றாட நடந்து சென்றனர். அதே நேரம் லியோவும் வீட்டை விட்டு வெளியேறினான். அவனுடைய தாய், எங்கப்பா போற என்று கேட்க, லியோ, டியூஷன் எடுக்க நேரமாச்சுமா, அவங்க எனக்காக காத்திருப்பாங்க என்று கூறி வேகமாக ஓடத் தொடங்கினான். அவன் சிறிய தெருக்களையும் வேகமாக கடந்து செல்லும் வாகனங்களையும் நொடிப்பொழுதில் கடந்து ஓடினான். அவன் முன்னே இருந்த சுவர்களை எளிதாக தாண்டினான். தாண்ட முடியாத சுவர்களின் அருகே இருந்த சுவரில் ஏறிச் சென்றான். இதை மற்றவர்கள் பார்க்கும்போது வியப்பாக இருந்தாலும் இது அவனுக்கு பழகிப்போன ஒரு விஷயம் என்பதால் இதில் அவனுக்கு ஆச்சரியம் ஏதும் இல்லை. அவன் ஓடிக்கொண்டே அவர்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதியை கடந்து வெளியே வந்ததும் ஒரு இடத்தில் நின்று பெருமூச்சு விட்டான். அவனுக்கு முன்னே 4 ரவுடிகள் நின்றனர். அவர்களில் ஒருவனின் கையில் இருந்த போனில் லியோவின் புகைப்படம் தெரிந்தது. இந்தா, இவன்தான் அவன் என்று அவன் தன் கூட இருந்தவர்களிடம் காதில் கூறினான். அப்படியா, அப்போ இப்பவே முடிச்சிடுவோம் என்று கூறிக்கொண்டு லியோவின் அருகில் வந்த ஒருவன், டே தம்பி, நீ என்ன உன் ஸ்கூல்ல பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறியாமே, எலைட் பட்டம் வாங்கினா பெரிய ஆளா நீ என்று கேட்டான். லியோ, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக என்கிட்ட இப்படி வந்து பேசுறீங்க என்று கேட்டான். இப்படி பேசினாதான் உனக்கு தெரியுமா என்று இன்னொருவன் கேட்க, ஆமா, நீங்க யாரு முதல்ல என்றான் லியோ. ஓ அப்படியா, அப்போ உன்னை பிடிக்காத ஒருத்தரோட ஆளுங்க நாங்கன்னு வச்சுக்கோயேன். வேண்டாம், என்னை பிடிக்காதவங்கன்னு யாரோட ஆளுங்கன்னு நீங்க சொல்லுங்க என்று அவன் மீண்டும் கேட்க அவர்கள் கேலியாக சிரித்தனர். என்ன, உனக்கு பிடிக்காதவங்க அவ்வளவு பேர் இருக்காங்களா, அவ்வளவு பேருக்கு நீ எதிரியா என்று ஒருவன் கூற, ஒருவன் வேகமாக லியோவின் மீது கை வைக்க வர லியோ சட்டென அவனது கையை பிடித்து முறுக்கினான். நீங்க யாருன்னு கேட்டேன் என்று மீண்டும் கேட்டான். இதை கண்ட இன்னொருவன் லியோவை வேகமாக அடிக்க வர லியோ தனது உள்ளங்கையை முறுக்கி வந்தவனின் வயிற்றில் ஒரு குத்துவிட்டான். அவன் 2 அடி பின்னோக்கி தள்ளப்பட்டான். இதை பார்த்த மற்றவர்கள், பட்டம் வாங்கிறதுக்கேத்த பலம் இருக்கு போலையே என்றனர். அவன் குத்திய குத்தின் வேகம் 20 மீட்டர் வினாடியாக இருந்தது. கண்களுக்கு தெரியாத வேகத்தில் அவன் குத்தினான். இதை பார்த்த காரில் இருந்த ஒரு வயதான மனிதன் வெளியே வந்து, சரியான பலசாலிதான் நீ என்றான். அவன் வைத்திருந்த கம்ப்யூட்டரில் லியோவின் வேகத்தை பார்த்தான். இந்த குத்துக்கு நீ 15 முதல் 20 மில்லி செகண்ட் பயன்படுத்தி இருக்கிறாய், பரவாயில்லை, உன்னோட பலம் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர், நீயும் ஒரு சரியான எதிரிதான். ஆனால் லியோ அவர்கள் அனைவரையும் எதிர்த்து நின்று ஒரே நேரத்தில் 4 பேரையும் சமாளித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த வயதானவன், இவனை இப்படியே விட்டால் சரிவராது என்று எண்ணி தன் கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு லியோவுக்கு தெரியாமல் பின்னால் சென்று அவனது தலையில் அடித்தான். அடித்த ஒரே அடியில் லியோ தன் தலையை பிடித்துக்கொண்டு திரும்பி பார்க்க அந்த மனிதன் சட்டென நிழல் போல் வந்து சென்றான். இவன் ஏதோ வித்தியாசமான ஆயுதம் பயன்படுத்தி இருக்கான் என்று சுதாரிப்பதற்குள் லியோ மயங்கி அங்கே விழுந்தான். அப்போது கீழே விழுந்திருந்த ஒருவன் வேகமாக எழுந்து தன் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு, கையை வெட்டவா காலை வெட்டவா என்று கேட்டான். அதற்கு அந்த வயதானவர், வேண்டாம், எதையும் வெட்ட வேண்டாம், நான் அடித்த அடியில் அவன் மூளை குழம்பி போயிருக்கும், நாளை நடக்கப்போகும் தேர்வுகளை அவனால் ஒழுங்காக எழுத முடியாது, அவன் எங்கேயோ தூங்கட்டும், வாங்கடா போகலாம் என்று கூறி அங்கிருந்து அனைவரும் சென்று விட்டனர். பயிற்சிக்கு வந்த மாணவர்கள் காத்திருந்து விட்டு வீட்டிற்கு சென்றனர். லியோ மறுநாள் காலையில்தான் அந்த இடத்திலேயே கண் விழித்தான். அவனது உடைகளில் அழுக்குகளும் துர்நாற்றமும் வீச அவன் எழுந்தான். தன் தலையில் கையை வைத்ததும் வலி உணர்ந்தவன், என்னாச்சு என்று யோசித்தான். அப்போதுதான் முந்தைய இரவு நடந்தது ஞாபகம் வந்தது. அவன் ஏற்கனவே வீட்டில் பயிற்சி முடித்துவிட்டு நண்பன் வீட்டில் படிக்கப் போவதாக கூறியதால் அவன் வராததால் வீட்டில் யாரும் அவனை தேடவில்லை. எழுந்து அவன் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனான். மணி ஏற்கனவே 8:45 ஆகிவிட்டது. இன்னும் 15 நிமிடங்களில் பள்ளியில் தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. இவன் இருப்பது கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு அப்பால். 15 நிமிடத்தில் 16 கிலோமீட்டர் கடக்க வேண்டுமென்றால் 1 கிலோமீட்டரை 50 முதல் 55 வினாடிகளில் கடக்க வேண்டும் என்று கணக்கு போட்டவன் வேகமாக அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். கையில் காசு இல்லாததால் எந்த வாகனத்திலும் செல்லும் நிலையில் அவன் இல்லை. அவன் ஓடும் வேகத்தில் யாருமே அவன் முன் வராத அளவுக்கு நகர்ந்தனர். அவர்கள் மீதெல்லாம் காற்று வீசுவது போல் அனைவரும் உணரத் தொடங்கினர்.
அவனுடைய இந்த வேகம் கிட்டத்தட்ட 30 மீட்டர் பர் வினாடியிலிருந்து 40 மீட்டர் பர் வினாடி வரை இருந்தது. அவன் ஒருபோதும் இந்த அளவுக்கு வேகமாக ஓடியதே இல்லை. இது அவனுக்கு வியப்பாக இருந்தாலும் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. அவனது முதன்மை நோக்கம் எப்படியாவது 9 மணிக்குள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். அவன் அடித்து பிடித்து ஒவ்வொரு கிலோமீட்டராக வேகமாக ஓடி பள்ளியை நோக்கி விரைந்தான். அவன் ஓடும்போது அங்கிருந்தவர்கள், யாரோ ஒரு போர் வீரன் ஓடும் வேகத்தில் ஓடுறானே, எப்படி உன்னால் முடியுது என்று ஆச்சரியமாக பேசினர். இருந்தாலும் லியோ அதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு வழியாக பள்ளியின் அருகில் வந்து நின்றவன் பெருமூச்சு விட்டான். அப்போது அவன் மணியை பார்க்கும்போது 8:57 இருந்தது. 12 நிமிடத்தில் 16 கிலோமீட்டர் கடந்துவிட்டேன் என்று அவன் சந்தோஷப்பட்டான். இருப்பினும் அவனது கால்களில் அங்கங்கே வலி வந்தது. அதை அவன் பொருட்படுத்தாமல் வேகமாக அங்கிருந்த கழிவறைக்கு சென்று தன் உடையிலிருந்த அழுக்குகளை துடைத்தான். அங்கிருந்து தேர்வு நடக்கும் அறைக்கு சென்றான். யாருக்கும் நேற்று நடந்தது எதுவும் புரியதில்லை. ஏன் அடித்தார்கள், யார் அனுப்பினார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. இருப்பினும் அவன் தேர்வு அறைக்கு வந்து அமர்ந்தான். அப்போது அவன் அருகே வந்த மற்றொரு நண்பன், டே லியோ, ஏன் இப்படி அசிங்கமா இருக்க, அழுக்காருக்கு என்னாச்சு என்று கேட்டான். அதற்கு லியோ, அப்புறம் சொல்றேன்டா என்றான். அப்போது உள்ளே நுழைந்த ஆசிரியர் அனைவருக்கும் விடைத்தாள்களை கொடுத்தார். தேர்வு ஆரம்பித்ததிலிருந்தே லியோவின் முகத்தில் பல மாற்றங்கள் காணப்பட்டன. அவன் ஒவ்வொரு கேள்விகளையும் எழுதும்போதும் அவனது தலையில் மெல்ல மெல்ல வலித்தது. அவன் ஒவ்வொரு கேள்வியாக எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து எழுதி கொண்டே வந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனது தலைவலியை அவனால் பொறுக்க முடியவில்லை. என்ன என்று தெரியவில்லை. அவன் பார்வை மங்கலாகவும் திடீரென பெரிதாகவும் தெரிய தொடங்கியது. அவனது காதுகளில் அனைத்து சத்தங்களும் கேட்கத் தொடங்கின. திடீரென எதுவும் கேட்காமல் மாறியது. அவன் மண்டையில் ஏதோ உருளுவது போன்ற சத்தம் கேட்கத் தொடங்கியது. அனைத்து அவனது நிலையை தடுமாற செய்ய அவன் வலி உச்சத்திற்கு சென்றதும் அப்படியே மயங்கி தேர்வு அறையிலேயே கீழே விழுந்தான். அதை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர். உடனே ஆசிரியர்கள் அவனை எழுப்பி மருத்துவமனைக்கு அனுப்பினார். 2 நாட்கள் மயக்கத்தில் இருந்தவன் 3வது நாள்தான் கண்விழித்தான். மருத்துவமனையில் அவனது தாய், தந்தை அனைவரும் பயத்துடன் அவன் அருகே நின்றனர். கண் திறந்து பார்த்த லியோ அனைவரையும் பார்த்து, என்னாச்சு, ஏன் நான் இங்க இருக்கேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தனே என்று பதட்டமாக எழுந்தான். அப்போது லியோவின் தந்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ ரெஸ்ட் எடு என்றார். இல்லப்பா, எக்ஸாம் இருக்குப்பா, மணியாச்சு, அண்ணா எங்க இருக்கா என்று பதட்டத்துடன் எழுந்து அமர்ந்தான். அப்போது லியோவின் தாய், எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அதை பத்தி இப்போதைக்கு யோசிக்காத, தயவு செய்து நீ ரெஸ்ட் எடு என்றார். என்னம்மா சொல்றீங்க, முடிஞ்சிடுச்சா, எவ்வளவு நேரம் இங்க இருந்தேன், மணி என்ன ஆகுது என்றான். அப்போது லியோவின் அப்பா, மணி 12 ஆகிறது என்றார். என்னப்பா நேரமாகுது, எங்க இருக்கும் இப்போ, நம்ம கிளம்பணும், வாங்க உடனே போகலாம் என்று அவன் துடித்து போனான். உடனே அவர், தம்பி, உன் எக்ஸாம் முடிந்து 2 நாட்கள் ஆகிறது, நீ 2 நாட்களாக மயக்கத்தில் தான் இருந்தாய் என்றார். அதை கேட்டு லியோ அதிர்ந்து போனான். அப்படியே படுக்கையில் மீண்டும் பின்னோக்கி சாய்ந்து, என்ன சொல்றீங்க, 2 நாட்களாக நான் மயக்கத்தில் இருந்தேனா, அப்போ எக்ஸாம் என்னாச்சு என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். ஏனெனில் அவன் இந்த தேர்வை நம்பித்தான் இருந்தான். இப்போது இந்த தேர்வில் அவன் எதிர்பார்த்த 2 பள்ளிகளிலுமே நுழைய முடியாத அளவுக்கு வந்துவிட்டானோ என்று பயந்தான். அவன் எழுதிய தேர்வின் மதிப்பெண் எவ்வளவு வரும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் கிட்டத்தட்ட 60% கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளித்திருந்தான். மேலும் 40% இருந்தது. அதில் அவன் எதிர்பார்க்கும் மதிப்பெண்கள் வருமா என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் 350 மதிப்பெண்கள் தேவைப்படும். அதை நினைத்து படுத்திருந்த லியோவுக்கு சட்டென ஒரு ஞாபகம் வந்தது. 2 நாட்கள் கழித்து விட்டது என்றால் இன்று மதிப்பெண் வந்திருக்க வேண்டுமே, நான் என்ன மதிப்பெண் எடுத்தேன் என்று அவர்களிடம் கேட்டான். அதற்கு அவனது தாய் புன்னகை கண்டே, லியோ, நீ 345 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாய் என்று மகிழ்ச்சியாக கூறினார். அந்த மதிப்பெண் சிறந்த மதிப்பெண்ணே, மேலும் அவன் பட்டப்படிப்பை தொடர்வதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இராணுவ பயிற்சிக்கு சேர்வதற்கு அந்த மதிப்பெண் போதுமானதாக இல்லை. அதற்கு தேவையான மதிப்பெண் 350. அதை கேட்டு அவனது மனம் விரக்தியில் மூழ்கினான். அவ்வளவுதான், என் கனவு இப்படி முடியணுமா என்று நினைத்தவன், வெறும் 5 புள்ளிகள் எனது இராணுவ அகாடமிக்கு செல்லும் வாய்ப்பை தட்டி பறித்துவிட்டது என்று மனதிற்குள் குமுறினான். நான் இத்தனை வருடங்கள் படித்த படிப்புக்கு இது யமனாக முடிந்தது. அன்று எனக்கு வந்த அந்த மயக்கம், அதற்கு காரணமான அந்த 4 பேர் யார், என் வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் இப்படி மாற்றியது எதற்காக என்று அவன் மனதிற்குள்ளேயே புழங்கினான். அவன் கஷ்டப்படுவதை பார்த்த அனைவரும் அவனை தனிமையில் விட எண்ணி, சரி தம்பி, நீ ரெஸ்ட் எடு என்று கூறி அனைவரும் வெளியே சென்றனர். அப்போது அவன் கோபத்தில் அருகில் இருந்த கம்பியை வேகமாக தன் கையால் குத்தினான்.
அவன் எதிர்பார்க்காத விதமாக அந்த கம்பி வளைந்தது. அதை கண்டு அவன் பயந்து நடுங்கி போனான். எழுந்து அமர்ந்தான். அவன் படுத்திருந்த படுக்கையின் பக்கவாட்டில் இருந்த கம்பி மிகவும் தடிமனான பாதுகாப்பு கம்பி. அதை இவன் ஒரே குத்தில் வளைத்தது எப்படி என்று எண்ணியவன் மீண்டும் அதை நிமிர்த்த முயன்றான். சட்டென அது நிமிர்ந்தது. என்னாச்சு? எனக்கு என்ன ஆனது என்று அவன் கைகள் இரண்டையும் நீட்டி பார்த்தான். வேகமாக ஏதோ உணர்ந்தவன் தன் கண்களை மூடினான். அப்போது அவனுக்கே தெரியாமல் அவனது உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதைக் கண்டவன், என்னாச்சு என் உடம்புக்கு? இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்பட்டது என்று பதட்டத்தில் கண்ணாடி வெளியே பார்த்தான். லியோவுக்கு என்ன ஆனது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கிளியோ ஜூனோ வாரிசு கதையை படியுங்கள்.